இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று கொடுத்த பேட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காட்டமாக பேசியிருக்கிறார். கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். விக்கிரவாண்டி தொகுதியிலே நடந்து கொண்டிருக்கின்ற இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு கள்ளக்குறிச்சியிலே விஷச்சாராய மரணம் கிட்டத்தட்ட 70 பேருக்கு பக்கமாக உயிர் நீத்திருக்கிறார்கள், அகால மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாத திமுக அரசு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பணத்தை வாரி இறைத்து விடலாம், வேட்டிகளை, சேலைகளை, ஆடைகளை, ஆபரணங்களை இலவசமாக கொடுத்து அந்த தேர்தலிலே வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். 15 மந்திரிகள், எண்ணிக்கையில் அடங்காத எம்எல்ஏக்கள், 30 எம்பிக்கள் விக்கிரவாண்டி தொகுதியிலே முகாமிட்டு 2000 ரூபாய் கொடுக்கிறோம், அன்புமணி நடத்துகின்ற கூட்டத்திற்கு போகாதீர்கள், பாமக கூட்டத்திற்கு போகாதீர்கள், இன்னும் அதிகமாக கூட பணம் தருகிறோம், திமுகவிற்கு மட்டுமே ஓட்டு போடுங்கள் என்று மக்கள் காலிலே விழுந்து மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக கோட்டையிலே கொக்கரித்து விட்டு விக்கிரவாண்டி தொகுதியிலே வன்னியர் சமூகத்தின் காலடியிலே மண்டியிட்டு விட்டார்கள் திமுகவுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள். ஏற்கனவே ஜெகத் ரட்சகன் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்னை அடித்து விட்டார்கள், உதைத்து விட்டார்கள் என்றெல்லாம் நாடகம் ஆடினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவை தாக்கி விட்டார்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி காட்டினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் அடிக்க வேண்டும், உதைக்க வேண்டும், வன்முறையில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தால் விக்கிரவாண்டி தொகுதியில் எந்த அமைச்சரும் தலை காட்ட முடியாது, எந்த எம்எல்ஏவும் தலை காட்ட முடியாது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்முறையிலே நம்பிக்கை இல்லை. நன்முறையை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தை ஆள்கின்ற திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சியில் 70 பேருக்கு மேல் மரணமடைந்திருக்கிறார்களே. அந்த கள்ளக்குறிச்சியிலே விஷச்சாராயம் இருப்பதற்கு காரணம் திமுகவுடைய எம்எல்ஏக்கள் வசந்தம் கார்த்திகேயனும் உதயசூரியனும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டிய பிறகு அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார்கள், மான நஷ்டஈடு வழக்கு போடுவதாக சொன்னார்கள். ஆனால் அந்த 70 பேர் மரணத்தின் ஈரம் காய்வதற்கு முன்பே, அவர்களின் சமாதியின் ஈரம் காய்வதற்கு முன்பே கள்ளக்குறிச்சிக்கு அருகிலே வேறொரு ஊரில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து விட்டு சிலர் மரணமடைந்து விட்டதாக அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இதை பற்றி குறிப்பிடும் பொழுதுதான் டாக்டர் ஐயா அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் சொன்னார், இந்த கள்ளக்குறிச்சி சாராய மரணம், அதை தொடர்ந்து கள்ளக்குறிச்சிக்கு அருகிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மரணம், இவற்றிற்கு பொறுப்பேற்று சட்டம் ஒழுங்கை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காட்டமான அறிக்கை வெளியிட்டதுடன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அதற்கு அவர் சொல்லி இருக்கின்ற காரணம், திமுக பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவிற்கு பொது எதிரி. ஆகவே அந்த பொது எதிரியை விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலே தோல்வியடைய செய்வதற்காக, அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக அதிமுக தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அந்த பத்திரிகையாளர்கள் கூட்டத்திலே டாக்டர் ஐயா அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆனால் திமுக என்ன பிரச்சாரம் செய்கிறது என்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது, பாமகவிற்கு அதிமுகவினர் ஓட்டு போட வேண்டாம் என்று மறைமுகமாக ரகசிய உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அவர்களுக்கு ஆதரவான, திமுகவிற்கு ஆதரவான ஊடகங்கள் மூலம் ஒரு பொய்யான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் அதிமுக புறக்கணித்திருக்கிறது. அவர்கள் யாருக்கு ஆதரவு என்று சொல்லவில்லை, யாரை எதிர்க்கிறோம் என்றும் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியிலே இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் திமுக ஆட்சியிலே அனுபவித்து வருகின்ற கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிப்பது ஒரு சகஜமான நிலைதான். அது அரசியலில் எப்பொழுதும் ஏற்படுகின்ற நிலைதான். அப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே திமுக திட்டமிட்டு அப்படிப்பட்ட ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வெளியிட்டதற்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள்
இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததுடன் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காட்டமாக பேசியிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.